வணக்கம் நண்பர்களே. பெங்களூர் சிவாஜி நகரில் அமைந்துள்ள செயின்ட் பெசிலிக்கா சர்ச்சை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். நுழைவு வாயிலின் உள்ளே வந்தவுடன் இடதுபுறத்தில் குழந்தை இயேசுவுடன் உள்ள மரியன்னையின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இங்கு பக்தர்கள் மெழுகுவர்த்தியினை ஏற்றி தங்கள் பிரார்த்தனைகளை வேண்டிக் கொள்கின்றனர். செஞ்சியில் இருந்து குடிபெயர்ந்த தமிழ் கிறிஸ்துவர்கள் இங்கு ஒரு சிறிய கொட்டகையை அமைத்து அதில் மரியன்னையின் சிலையை வைத்து காணிக்கை அன்னை என்ற பெயரில் வழிபட்டு வந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி கொண்டிருப்பதால் ஆலயம் முழுவதும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டுள்ளது. பிளேக் நோயினால் அவதியுற்ற மக்களை நோயில் இருந்து மீட்டெடுத்ததால் அன்னைக்கு ஆரோக்கிய மாதா என்ற பெயரும் உண்டு. 1973ஆம் ஆண்டு 6ஆம் போப் பால் அவர்கள் அன்னைக்கு மைனர் பெசிலிக்கா என்ற பெயரை வழங்கினார். மரியன்னை பிறந்த தினமான செப்டம்பர் 8 பெசிலிக்கா என்ற பெயர் வழங்கப்பட்ட தினமான ஜனவரி 26 பெரும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இவ்வாலயத்தில் புனிதர்களான செயின்ட் ரீத்தா, செயின்ட் அந்தோனி, செயின்ட் பால், மதர் தெரசா, புனித சூசையப்பர் போன்ற சிலைகளும் நிறுவப்பட்டுள்ளது. இது ஆலயத்தின் கொடிமரம். இது ஆரோக்கிய அன்னையின் திருக்கோயில் என்பதால் கோபுரத்தில் அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் முகப்பில் அமைந்துள்ள இந்த திருவுருவ சிலையை பார்க்கும் பொழுது மனம் நிசப்தம் அடைகிறது. பிரெஞ்சு கட்டிடக்கார வல்லுநரால் கோதிக் பாணியில் வடிவமைக்கப்பட்டு இவ்வாலயம் எழுப்பப்பட்டுள்ளது. ஆலயத்தின் உட்பகுதி அழகிய தூண்களாலும் வண்ண கண்ணாடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு ஒரு அரண்மனை போல காட்சியளிக்கின்றது. கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டுள்ள அன்னை மரியாளின் திருவுருவச் சிலை அழகாக மிளிர்கின்றது. குழந்தை இயேசு மற்றும் சிலுவையை கையில் ஏந்திய புனிதர்களின் திருவுருவ சிலையையும் காண முடிகின்றது. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் சிலுவையில் அறையப்பட்ட பிதாமகனின் திருவுருவச் சிலைதான் கருவறையில் நிறுவப்பட்டுள்ளது. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சைடு வியூ எனப்படும் ஒரு பக்க காட்சி. ஆலயத்தின் ஒரு பக்கத்தில் பெசிலிக்கா அன்னையின் திருவுருவச் சிலை நிறுவப்பட்ட ஜெபக்கூடம் உள்ளது. மற்றொரு பக்கம் கம்யூனிட்டி ஹால் உள்ளது. இந்த காணொளியின் மூலம் ஆரோக்கிய அன்னையை தரிசிக்க வந்த அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி. Hey!